அனைவருக்கும் வணக்கம். இது குறிஞ்சியினுடைய 105வது இணைய கருத்தரங்கம். இன்று உலகம் முழுக்க காந்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சின்னதும் பெரியதுமாக ஆங்காங்கே உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், நாடு நகரங்கள் பட்டி தொட்டிகளெல்லாம் அவரை பற்றியான பேச்சு, அவரை பற்றியான உரையாடல், அவரை பற்றியான நினைவு கூறுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அவரை பற்றியான விழாக்கள் தொடர்ந்து நடந்து வந்தமே இருக்கிறது. எல்லா ஊடகங்களும் அவரை பற்றியான நினைவுகளை, அவரை பற்றியான வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் குறிஞ்சி இணைய கருத்தரங்கம் தன்னுடைய பங்காக இந்த 105வது இணைய கருத்தரங்கில் மதிப்புக்குரிய பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன், அறம் என்ற விடுதலையின் ஆசிரியர், ஒரு காலத்தில் துக்ளக்கில் மிக தீவிரமாக உரத்த சிந்தனைகளோடு எழுதி கொண்டிருந்த சாவித்ரி கண்ணன், நிறைய உரத்த சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர், ஒரு சிந்தனையாளர். அவர் நம்மளுடைய இணைய கருத்தரங்கில் காந்தி பிறந்த நாள் அன்று கலந்து கொண்டு காந்தியத்தின் இன்றைய பொருத்தப்பாடு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார். அவரை அன்புடன் குறிஞ்சி வரவேற்கிறது. இந்த காந்தியத்தின் இன்றைய பொருத்தப்பாடு என்ற தலைப்புல நிறைய இந்த நாளில் இப்ப நிறைய நிகழ்ச்சி நடக்குது. காந்தி இன்று இருந்தால் எப்படி, காந்தியுடன் ஒரு நாள், இப்படியெல்லாம் நிறைய சின்ன சின்ன தலைப்புகளை காந்தியை பற்றி, காந்தி இந்த நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி அணுகி இருப்பார், எப்படி பார்த்து இருப்பார், எப்படி கோபப்பட்டிருப்பார், என்ன முடிவு எடுத்திருப்பார், இப்படி பல கோணங்கள் காந்தி பிறந்த நாள் அன்று பலவிதமான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தனைகளை மீள் பார்வையுடன் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி காந்தியத்தை கொண்டு சேரவும் அந்த பயிற்சிகள் பயன்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இந்த இணைய கருத்தரங்கில் ஏறத்தாழ இது 10வது கருத்தரங்கம். காந்தியை பற்றியும் காந்தியத்தை பற்றியும் பேசுவதற்கான 10வது கருத்தரங்கம். வரக்கூடிய புதன்கிழமை அன்றும் கூட காந்தி, அம்பேத்கர், பெரியார் என்கிற தலைப்புல பத்திரிகையாளர் சமஸ் பேசுகிறாரு. அப்ப காந்தி என்றென்றைக்குமான ஒரு தலைவர், என்றென்றைக்குமாக புதிய புதிய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில இந்த இணைய கருத்தரங்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சாவித்ரி கண்ணன் அவர்களை இந்த குறிஞ்சி வரவேற்று அவர்களை பேச அழைக்கிறது. வருக, பேசலாம் தோழர். குறிஞ்சி அமைப்பை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் அன்பான மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம இன்னைக்கு காந்தி இன்றைய காலகட்டத்தில் ஹெட்செட் இருக்குங்களா? ஹெட்செட் மைக் வாங்கிட்டு வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல. மைக் அப்படி கையில் பிடிச்சிட்டீங்கன்னா நல்ல வசதியா இருக்கும். இப்ப கேக்குதா சரியா? கேக்கு. காந்தியத்தினுடைய பொருத்தப்பாடு அப்படின்ற இன்றைய காலகட்டத்தில் காந்தி எந்த அளவுக்கு நினைவு கூற வேண்டும் அப்படின்ற சிந்தனையில பொதுவாக இன்னைக்கு காந்தியை மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர், ஒரு எளிமையானவர், அவரு எல்லாருக்குமாக வாழ்ந்தார். இது அனைவருக்குமான ஒரு தெளிவான ஒரு மேம்போக்கான ஒரு புரிதல். இதை கடந்து இன்னும் காந்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சுதந்திர போராட்டத்திற்கான இந்திய நாட்டிற்கான விடுதலை மட்டும் அவர் பாடுபடல. ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சுயமாக விடுதலை செய்து கொண்டார். அதாவது பேராசிரியர் சுயநலத்திலிருந்து தன்னை விடுதலை செய்து பொது மனிதனாக இந்த சமூகத்துக்கு எப்படி வாழ முடியும் அப்படின்ற பார்வையும் சுய விடுதலையும் அவர் அதிகமாக பேசியிருக்கிறார். அந்த சுய விடுதலையை நம்ம உணரும் போது இந்த நாட்டோட நம்மளை இணைச்சு ஒவ்வொரு தனி மனிதனுடைய முன்னேற்றமும் வளமும் சிறப்பும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நலனோடு
பொருந்தி இருக்கிறது அப்படின்றது வந்து காந்தி. நம்ம மட்டும் வாழணும், நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கணும், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்காம நம்மை சார்ந்த இந்த சமூகத்தையும் இணைத்து இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற புரிதலோட நம்ம வந்து வாழ்க்கைய சமூகத்தை நம்மளுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம இப்ப இந்த விஷயம் வந்து சுதந்திரத்துக்கு பிற்பாடு நாளுக்கு நாள் தகர்ந்து கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் ஏன் தகர்ந்து கொண்டே வருகிறது? ஒரு காந்திய சகாப்தத்துல ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி மக்கள் மிகுந்த ஒரு சுயநலத்தோடும் அடிமை ஆட்சியத்திலும் காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, காந்தி வந்து சுதந்திரத்தை பற்றி பேசி நம்ம அறிமுகப்படுத்தணும் எடுத்து சொல்லி தைரியமா நம்ம போராடணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து எடுத்து ஆழமா பேசி அதை உணர வச்சு ஒரு போராட்டத்துக்கு மக்கள் தயார். அந்த காந்தி வாழ்ந்த காந்தி ரொம்ப விக்ரசாக இயங்கிய 30 வருடமும், காந்தி இறந்த பின்னாடான ஒரு 20 வருடமும், ஒரு 50 வருடம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் காந்தியத்தினுடைய தாக்கம் இந்தியாவில் ஆழமாக இருக்கிறது. அதற்கு பின்பு மெல்ல 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 அது வந்து பல்வேறு விஷயங்கள்ல குறைய ஆரம்பிச்சு 1990களுக்கு பிற்பாடு வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. சமூக வாழ்க்கையிலும் நாட்டுடைய ஆட்சி முறையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சுதந்திரம் கிடைத்த போதே இந்த நாட்டை எந்த விதமான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று காந்தி திட்டமிட்டிருந்தாரோ, கனவு கண்டிருந்தாரோ, ஒரு லட்சியமான ஒரு எண்ணங்களை கொண்டிருந்தாரோ, அவை அதுக்கு மாறான போக்குகள் வந்து அவர் இருக்கும்போதே அவரால் பார்க்க முடிந்தது. காந்தியவாதிகளாக பார்க்க ஒரு மாற்றம் அப்பவே வந்து மெல்ல மெல்ல பாதிக்கப்பட்டது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்றத உணர்ந்து கொண்டு 1942 பிற்பாடு எந்த பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தார்களோ அந்த ஜமீன்தார்களும் இலச்சுவார்ந்தார்களும் சிற்றரசர்களும் வெவ்வேறு விதமான இந்தியா 500 சமஸ்தானங்களை கொண்டிருந்ததல்லவா, அவர்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்குள் தங்களுக்கான ஒரு அடைக்கலத்தை தேடிக்கொள்ள ஆரம்பித்தார். அதன் விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து பிரிட்டிஷார் இந்தியாவில் இருந்தபோது இந்தியாவில் உள்ள சமஸ்தானங்களும் இலச்சுவார்ந்தார்களும் மக்களை சுரண்டி அவர்களுக்கு ஒரு கப்பம் கட்டி வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மக்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு மனோபாவம். வரலைங்க, சவுண்ட் வரலையா? சவுண்ட் பிரேக் ஆகி வருதுங்க சார். உங்களுக்கு கிளியரா இல்லைங்க. கிளியரா இல்லையா? ஹலோ, இயர்போன் எடுத்துட்டு மறுபடியும் போட்டு பாருங்க சார். இயர்போன் எடுத்துட்டு நான் பேசணுமா? இதுல போன்ல இருந்து எடுத்துட்டு அந்த சவுண்ட் கூட பேசுங்க. கட்டை தான் கேக்குதுங்களா? இல்ல, அவரு அந்த ஹெட்போன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மைக்கே எடுக்கல, ஓபன் மைக்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, இப்ப தெளிவா கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஹலோ, பேசுங்க பேசுங்க. கேக்குது. இது சவுண்ட் சரியா கேட்கல. நாங்க அதை கல்டிவேட் சொன்னாங்க. இப்ப கேக்குது. பேசுறது உங்களுக்கு கேட்கணும். ஏதாவது தொடரணுமா? டச் பண்ணணுமா? கேடுதான்ப்பா இருக்கு. கேக்குதுங்களா? கேக்குது. ஹெட்செட் வேண்டாம், நீங்க பேசுங்க. பேசுறாங்கப்பா அவங்க. கேக்குதுப்பா, எனக்கே கேக்குது. கேக்குதா? சார் நீங்க பேசுங்க. போட்டுக்கோங்க பாப்பா. இல்ல, அவங்க கட்ட சொல்லிட்டாங்க, அதனால தான் கட்டிட்டேன்.
ஹெட்செட் வேண்டாம், நீங்க பேசுங்க. நீ சொல்லுப்பா. இல்ல விட்டு விட்டு கேக்குதுன்றாங்க, அதனாலதான் நான் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டேன். நீ பேசு. ஏன் அப்படி போட்டு இங்க வச்சு பேசுங்க பேசுங்க. நான் பேசுறேங்க. சரியா கேட்கணும் நினைக்கிறேன். கதவு சாத்திக்கோங்க. இப்ப சரியா கேட்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, அதனால நான் தொடர்ந்து பேசிட்டு போறேன். இப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஆதிக்க சக்திகள் அனைவருமே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு சுதந்திர இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்துல வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய போக்கு கிட்டத்தட்ட ஒரு விதத்துல ஒரு 20 வருஷம் கொஞ்சம் பேலன்ஸ்டா அவங்கள சமாளிச்சு ஆட்சியை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றது உண்மைதான். அதற்கு பிற்பாடு வெவ்வேறு விதமான அந்த சக்திகள், அழுத்தப்பட்டிருந்த சக்திகள், காந்தியத்தின் காரணமாக மேலெழுந்து விட முடியாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த அந்த சக்திகள் மெல்ல மெல்ல மேலெழுந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேல என்னன்னு கேட்டீங்கன்னா, போடப்படக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே அதாவது வசதியானவர்களை மேலும் மேலும் பணக்காரர் ஆக்குவதற்காக முன்னேறிய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் அரசாங்கத்தை அதிகமாக சார்ந்திருப்பவர்களாக மக்களை மாற்றிவிட்டாங்க. மக்களை சுயசார்போடு வாழ வைக்காமல் அரசாங்கத்தை சார்புள்ளவர்களாக மாற்றிக்கொண்டே வந்துவிட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் மேலும் 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 அதிகாரத்தை குவித்துக் கொண்டே இருந்தது. நாளுக்கு நாள் அதிகாரத்தை அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இந்த போக்கு மிகவும் ஆபத்தான போக்கு. மக்கள் பிரச்சனை வரும்போதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட தீர்வு தேடுறாங்க. ஏதாவது ஒரு அரசாங்கம் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. அப்ப அரசாங்கம் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதா சொல்லிக்கிட்டு மேலும் மேலும் அதிகாரத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே போறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கிராம சபை கூட்டங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது காந்தியினுடைய கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிராமமே சுயராஜ்யத்தோட இருக்கணும், ஒரு சிறிய சிற்றரசு மாதிரி செயல்படணும், பூரண சுதந்திரத்தோட அவங்க வெளியில இருந்து பெரிய ஆதரவுகளை எதிர்பார்க்காமல் தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களாக ஒவ்வொரு கிராமமும் இருக்க வேண்டும், சுயசார்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துகளையும் கிராமத்தையும் மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் மிகவும் சார்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு போய்விட்டது. ஒரு கிராம சபை கூட்டம் அவர்கள் கூடிக்கொள்வதற்கு கூட அரசாங்கமும் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் நெருக்கடி அப்படின்றது உருவாயிருக்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா மாதம் கூடலாம், ஆனால் வருடத்திற்கு 4 முறை கூடுவதாகத்தான் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 4 முறையிலே குடியரசு தினம், உழைப்பாளர் தினம், சுதந்திர தினம், காந்தி பிறந்த நாள், இந்த 4 நாட்களில் மட்டுமே கிராம பஞ்சாயத்துகள் நடக்கும். அப்படி இந்த வருஷம் ஜனவரியில நடந்துட்ட பிற்பாடு அதற்கு அடுத்த கட்டங்கள்ல நடக்க வேண்டியது கொரோனா காரணமா நடக்க முடியாம தள்ளி போடும். இப்ப நீண்ட நெடிய ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு நிறைய பிரச்சனைகள் சேர்ந்திருக்கு, நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. கொரோனாக்கு பிறகான ஒரு பொருளாதார சிக்கல்கள், பிரச்சனைகள், கிராமங்கள் சந்திக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை எல்லாவற்றையும் அவர்கள் பேச வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கிராம பஞ்சாயத்துகள் கூடக்கூடாது அப்படின்னு அதிரடியாக நேற்று அத கவர்மெண்ட் அறிக்கை கொடுத்து இன்னைக்கு கூட வேண்டிய கூட்டம் கேன்சல் செய்யப்படும்.
அப்ப இந்த போக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மக்கள் வந்து சுதந்திரமாக இயங்க முடியாத அளவுக்கு ஒரு போக்கு. இதைத்தான் நான் வந்து இது இப்படி இது ஏன் வந்து உருவாக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழல் வந்து அரசியல் சூழல் வந்து இன்னைக்கு முற்றிலும் கிடையாது. நம்மளுடைய நாடு வந்து இப்ப எந்த மாதிரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு காந்தி பாதையிலிருந்து மிகவும் விலகி கிட்டத்தட்ட கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெருநிறுவனமாக இந்திய அரசாங்கம், அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு போஷகரான ஒரு நிறுவனமாக இந்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல இந்த விவசாயத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதனுடைய சுயசார்பை வந்து நொறுக்கிற மாதிரியான ஸ்கீம்களா தான் கொண்டு வந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்த புதிய நெல் ரகங்களை அறிமுகப்படுத்தாவிட்டால் மிகப்பெரிய அளவுல பஞ்சம் வந்திருக்கும், பசுமை புரட்சி தான் வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றதை விடவும் ஒரு பொய் வந்து அது கிடையாது. இது மீண்டும் மீண்டும் வந்து பாரம்பரிய நெல்கள்ல வந்து அதிகமான விளைச்சலை வந்து இந்த நாடு கண்டிருக்கிறது. அதற்கான ரெக்கார்டு இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்திலே ஒரு ஏக்கர்ல எவ்வளவு நெல் விளைஞ்சது இருக்கு அப்படின்றதுக்கான சாட்சியங்கள்லாம் இருக்கு. அப்படின்றதெல்லாம் சொல்லியும் கூட எதன் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டது, பஞ்சம்ன்ற ஒரு சூழல் தோன்றியது அப்படின்றத கவனிச்சு அதை சரி செய்ய தவறிவிட்டார்கள். உதாரணமாக பிரிட்டிஷ் காலகட்டத்திலே கடைபிடிக்கப்பட்ட ஜமீன்தாரி முறைகள், ராய்த்துவாரி முறைகள் போன்றவற்றின் காரணமாக விவசாயிகள் கசக்கி புரியப்பட்டதனால் தங்களுடைய விவசாய நிலங்களில் இருந்து தொழிலிருந்து அவர்கள் வந்து விலகி சென்றார்கள். அவர்கள் வந்து சிறு விவசாயிகள் பலர் வந்து தங்களுடைய தொழிலை வந்து விட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அப்ப ஒரு சுதந்திர இந்தியா வரும்போது உடனடியாக செய்திருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலச்சீர்திருத்தம். அந்த நிலச்சீர்திருத்தத்தை வந்து கேரளால செஞ்சாங்க, மேற்கு வங்கத்துல செஞ்சாங்க. அதுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டுல மிக 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 சிறிய அளவுல அங்கும் இங்குமா நடந்ததே தவிர பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்தியாவுல எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல. நிலச்சீர்திருத்த சட்டம் வந்து பல வருடங்களாக பல ஆண்டுகளாக அந்த நிலத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைந்திருக்குமே. ஆனால் அந்த நிலங்களுக்கான தண்ணீர் வசதியை அரசாங்கம் அந்த சூழலை அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருந்தால் அரசாங்கத்துக்கிட்ட வந்து விவசாயிகள் வந்து மானியத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, உரத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, பூச்சி மருந்தையோ களைக்கொல்லி மருந்தையோ எதிர்பார்க்க மாட்டாங்க. எது தங்களுக்கு தேவையோ அது எல்லாவற்றையுமே தங்களிடமே கொண்டிருக்கிறார்கள். தங்களாலேயே உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வெளியிலிருந்து எந்த தேவையுமே விவசாயத்திற்கு இல்லாத ஒரு பொற்காலமாக அது இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய விவசாயமே அந்நிய நாட்டை சார்ந்துதான் இருக்கிறது. இந்தியாவிலே பயன்படுத்தக்கூடிய உரங்கள் அந்நிய நாட்டில் இருந்து வராவிட்டால் இந்திய விவசாயமே கிடையாது. எந்த அளவுக்கு இந்தியாவில வந்து நீங்க வந்து உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது, ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அது எந்த அளவுக்கு வெளிநாட்டில இருந்து இறக்குமதியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ நீங்க வந்து 50,000 டன்களோ 1,00,000 டன்களோ கிடையாது. நீங்கள் நினைத்தால் பிரமித்து போய் 500 லட்சம் டன்கள் ரசாயன உரங்கள் வந்து இந்த மண்ணில் வந்து கொட்டப்படுகிறது. இந்த ரசாயன உரங்களுக்காக நாம் வெளிநாட்டை சார்ந்திருக்கிறோம். இதற்காக பெரும் பணத்தை நாம் வெளிநாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்படி கொட்டப்படுகின்ற இந்த ரசாயன உரங்களால் 500 டன் ரசாயன உரங்களால் 500 லட்சம் டன்
ரசாயன உரங்களால் இந்தியாவின் 1/3 நிலம் முற்றிலும் மலடாகி போய்விட்டது. மிகப்பெரிய இது வந்து நீங்க கற்பனையில கூட நீங்க சிந்திக்க முடியாத அளவுக்கு பெரிய அக்கிரமம். வருங்கால தலைமுறைக்கு நம்ம இந்திய நாட்டினுடைய 1/3 நம்ம வந்து அழிச்சிட்டோம். வளமான ஒரு நிலத்தை வந்து நம்ம அழிச்சிட்டோம். காலாகாலத்துக்கு அந்த இடத்துல வந்து உணவு உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு அந்த நிலத்தை மலடாக்கி அந்த வருங்கால தலைமுறைக்கு குறைந்த நிலத்தை கொண்டு அதிக மகசூலை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அதிகமா வீரியம் தரக்கூடிய ரசாயன உரங்களை மண்ணில போட்டு அதிகமான விளைச்சலை நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்றேன். மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை சக்திகளையும் வந்து உறிஞ்சி எடுத்துட்டு மண்ணை சக்கையா மாற்றக்கூடிய போக்கு மண்ணிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் அந்த காலத்துல வந்து நம்மாழ்வார் ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டுக்கு. அடியில இருக்கக்கூடிய அத்தனையும் அப்படியே காட்டுல போட்டுட்டு வருவாங்க. எந்த மண்ணு நமக்கு சாப்பாடை கொடுத்ததோ அந்த மண்ணுக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. இப்ப குட்டநகை நெல்லை வந்து நவீன விவசாயத்துல வந்து பசுமை புரட்சிக்காக அறிமுகப்படுத்திட்டு கொடுப்பாங்க. மாடு சாப்பிட வேண்டியதெல்லாம் நெல்மணியா மாத்தி அதிகமா நம்ம கொடுப்பது மூலமாக மாட்டுக்கு வந்து வைக்கோல் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை. மாட்டு தீவனத்தையும் காசு கொடுக்குவாங்க. மாட்டு தீவனத்தை காசு கொடுத்து வாங்காத ஒரு சூழல் இந்த நாட்டு விவசாயிகளுக்கு இருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே காசு 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 காசு. விவசாயம்ன்றது வந்து செலவில்லாத உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டிருந்த ஒரு தொழிலாக இருந்த போது தற்கொலைகளே கிடையாது. எப்போது பசுமை புரட்சி இங்கே அமல்படுத்தப்பட்டதோ அப்போது முதல் கொண்டுதான் விவசாயிகளுடைய தற்கொலை என்பது மிக பிரம்மாண்டமாக கூடிக்கொண்டே போய் பல லட்சம் பேர் வந்து தற்கொலையில. இப்ப இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து 4-5 வருடங்களாக இந்த விவசாயிகள் தற்கொலை பற்றிய தகவல்களை முற்றிலுமாக மூடி மறைத்துவிட்டார். அது ஏன்னா அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், அதை நினைவுபடுத்துகிறார்கள், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாள்தோறும் விவசாயிகளுடைய தற்கொலை ஏதோ ஒரு மூலையில் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, குறிஞ்ச நிலத்துல வந்து விவசாயம் பண்ணணும், நவீன கருவிகளை கொண்டு வந்து விவசாயம் பண்ணணும். அதிகமான பேர் வந்து விவசாயத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்த நபர்களே போதுமானது. குறைந்த நபர்களே போதுமானது என்றால் அந்த விவசாயத்திலிருந்து தவிர்க்கப்படுபவர்களுக்கு நீங்க என்ன வேலை கொடுக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனும் வந்து வெறும் வாயும் வயிற்றோடு பிறக்கவில்லை, உழைக்கின்ற சக்தியும் தன்னகத்தை கொண்டுதான் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மனிதனுக்கு வந்து உழைக்கக்கூடிய வாய்ப்பை நாம் உறுதிப்படுத்தாமல் அவனை வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கக்கூடிய இலவசங்களை கொண்டே நீ வாழ்ந்துட்டு பிறப்பு தொடங்கி இறப்பு வரைக்கும் வந்து அரசாங்கத்தை நம்பியே வாழக்கூடிய அளவுக்கு இந்த ஓட்டு பொறுக்கி அரசு என்பது மீண்டும் மீண்டும் மக்களுக்கு வந்து சலுகைகளையும் பணங்களையும் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து மக்களை பிச்சைக்காரர்களாக்கி கொண்டு சுயமரியாதையற்றவர்களாக அவர்களை தன்மான உணர்வே இல்லாதவர்களாக மாற்றிக் கொண்டே. இது வந்து நீங்க வந்து மிகவும் வேதனைப்படத்தக்க. எந்த ஒரு மனிதனுக்கும் அரசாங்கம் ஒரு பாதுகாப்பான சூழலை, ஒரு சுரண்டலற்ற சூழலை, சமூக சூழலை உருவாக்கி கொடுத்தாலே போதுமானது. தன்னுடைய உணவு தேவைக்கு தானே தேடிக்கொள்ள அளவுக்குத்தான் ஒவ்வொரு மிருகமும் இருக்கிறது. பகுத்தறிவில்லாத எல்லா மிருகங்களுக்கும் தன்னுடைய இறையை தானே தேடிக்கொள்வதற்கான திறமை இருக்கும்போது பகுத்தறிவுள்ள மனிதனுக்கு அது இருக்காது. முழுக்க முழுக்க அரசாங்கத்தை நம்பியே ஒரு சமூகம் இயங்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரத்துக்கு பின்பான ஒரு அரசாங்கம் வந்து பெரிய பின்னடைவு அப்படின்னு. இதை வந்து நம்ம சரியாக புரிந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பெருமளவு குறைத்து
உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் ஒவ்வொருத்தருமே நாம வந்து அதிகாரத்தினுடைய உச்சநிலையில இருக்கிறதாக நினைக்கிறதுலதான் பெருமைப்படுறாங்க. மிகப்பெரிய தவறு. நாம் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம். எப்பேற்பட்ட பதவி நமக்கு கிடைத்தாலும் நாம் இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறோம். மற்றவர்களுடைய நலத்தை உத்தேசித்துதான் நம்முடைய நலத்தையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் ஒரு பொறுப்புக்கு, ஒரு பதவிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தோன்றது. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. அது இல்லாத காரணத்தால தான் நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள்கள், உபயோகப் பொருள்கள், நம்ம சாப்பிட்ற பொருளா இருக்கட்டும், நம்முடைய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான தொலைக்காட்சி தொடர்கள், மிக்சி, கிரைண்டரு, சோப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்நிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாக இருக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது? இந்த ஒரு ஒரு மோசமான இந்த ஒரு சூழலை நான் நினைச்சு பார்க்கும்போது என்ன நடந்தது பாத்தீங்கன்னா 1990 வரைக்கும் நம்ம சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தை இப்ப நினைவு வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நாம சுதந்திரம் நமக்கு வந்து போராடி மட்டும் கிடைக்கல. மாறி வரக்கூடிய அந்த உலக சூழல்ல இன்னும் நாம் காலனி ஆதிக்க நாடை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்ய முடியாது என்று ஆங்கிலேயர்கள் உணர்ந்து கொண்ட காரணம். ஏன்னா தங்களுடைய காலனிகளை துறந்து தங்களை சுதந்திரப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டாம் அந்த பிரச்சனை அப்படின்ட்டு 2ஆம் உலகப் போருக்கான பிற்பாடான ஒரு நிலைமை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எல்லா காலனிய நாடுகளுக்கும் சுதந்திரத்தை கொடுப்பதற்கான ஒரு முடிவு. ஏதோ நம்ம போராட்டம் பண்ணி ரத்தம் சிந்தனம் எல்லாம் அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு இல்லை. அது வந்து சுதந்திரத்துல வந்து ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அப்படி நம்ம வந்து தியாகம் பண்ணதன் மூலமாக நம்மை நாமே தகவமைத்துக் கொள்வதற்கும் ஒரு குடியரசை ஆட்சி செய்வதற்கான ஒரு மக்களாட்சியை தருவதற்கான மனப்பக்குவத்தையும் நாம் பெற்றோம் என்பதெல்லாம். ஆனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த போது நடைபெற்ற ஒப்பந்தம் என்னவென்றால் இந்தியா வந்து ஒரு உலக வர்த்தகத்திற்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டிய கட்டாயம் இருந்தது. சுதந்திரத்தை பெறக்கூடிய தலைவர்களுக்கு அந்த கட்டாயம் இருந்தது. அப்படி அந்த கட்டாயம் இருந்த போது ஒரு சில எச்சரிக்கையோடு இந்தியாவினுடைய கைத்தொழில்களை பாதிக்கக்கூடிய பெருமளவிலான மக்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய பொருள்களை நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம், இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்ற உறுதி, ஒரு உத்தரவாதத்தை வந்து எழுதி வாங்கிப்பாங்க. அது குறிப்பிட்ட சில பொருள்கள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அது பெரும்பான்மையான மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை எதெல்லாம் வந்து இறக்குமதி ஆனா இங்க இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க லிஸ்ட் எடுத்து அதுல உறுதி காட்டினாங்க. 1990 வரைக்கும் அந்த நடைமுறை வந்து இருந்தது. 90க்கு பிற்பாடு தோகா மாநாடுன்ற ஒரு சர்வதேச மாநாட்டுல முரசொலி மாறன் வந்து வர்த்தக அமைச்சராக இருந்தது. எல்லாத்தையும் இந்தியா எதை வேணாலும் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அது அந்த காலகட்டத்துல வந்து காந்தியத்தினுடைய தாக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு மிகச்சிறிய கியூபா அப்படின்ற ஒரு நாடு வந்து அமெரிக்கா உள்ளிட்ட பேரரசுகள் எல்லாம் நெருக்குதல் கொடுத்த போதும் கூட தன்னை சுயசார்போடு வைத்துக் கொண்டது என்றால் அந்த நாடு, அந்த நாட்டு மக்களுடைய உழைப்பு, அந்த நாட்டில் உள்ள பாரம்பரிய அறிவை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய விளைச்சலை, இயற்கை விவசாயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டதன் காரணமாக இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து இன்னைக்கு வந்து இந்தியான்றது வந்து உண்மையிலேயே சொல்ற மிக மிக பலகீனமான ஒரு நாடாக இருக்கு. இது பலமான நாடா இருக்குன்னா சுயசார்பான ஒரு பொருளாதாரத்தை எட்டும்போதுதான் இது வந்து ஒரு பலமான நாடா.
நம்ம சீனாவோட உதவி இல்லாம இந்தியாவுடைய மருத்துவத்துறை கிடையாது. 90% இந்திய மருந்துகளுடைய மூலப்பொருள் வந்து சீனால இருந்து தான் இறக்குமதி ஆகும். அப்படி இறக்குமதி ஆகாட்டி இந்தியாவில் வந்து கோடிக்கணக்கான நோயாளிகள் செத்து போயிடும். ஒரு வருஷம் வந்து நமக்கு வந்து எந்த மருந்து மாத்திரையும் தயாரிப்பதற்கான மூலப்பொருளையும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனா முடிவெடுத்தது என்றால் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் செத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு போக்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த போக்குக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து மெடிசன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்ப நீங்க எப்படி இருக்கும் பாருங்க, இது வந்து கற்பனை செய்ய முடியாத எலக்ட்ரானிக் விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டை சார்ந்துதான். 90% வெளிநாட்டை சார்ந்துதான் முடியாது. அப்ப இந்த நாட்டுல வந்து திறமையோடு இருக்கிறவனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கிறது. இங்கேயே வந்து விஞ்ஞானிகள் அறிவை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத காரணத்தினாலே இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு ஐஐடியில படித்த அத்தனை பேருமே வந்து பெருமளவு வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கு. அப்ப வெளிநாட்டுக்கு போகும்போது அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கணிசமானவர்கள் இந்தியாவில இருந்து அமெரிக்காவில் அந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் அவங்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. வெளிநாடு அவங்கள வரவேற்க தயாராக. எந்த நாட்டிலேயே வந்து பிறந்தாங்களோ, எந்த நாடு அவர்களை வளர்த்தெடுத்ததோ, எந்த நாட்டின் மூலமாக அவர்கள் கல்வி ஞானத்தை அறிவை பெற்றார்களோ அந்த நாட்டுக்கு தங்களுடைய பங்களிப்பை திருப்பி தராங்க. வெளிநாடு போய் அவங்க வந்து அதை கொடுத்து அந்த நாட்டுக்கு அவங்க பயன்படுறாங்க. அப்ப இது என்ன கல்வி முறை? அதான் இப்ப இந்த கல்வி முறையே வந்து காந்தி என்ன சொன்னாங்க, சமூகத்தினுடைய சவாலை எதிர்கொள்வதற்கு திராணி கொண்ட கல்வியை நீங்க கற்பிக்கணும் அப்படின்னு தான் காந்தி சொன்னாங்க. அப்படியான கல்வி இன்னைக்கு கற்றுத்தரப்படுகிறதா? வெறும் ஏட்டு கல்வி தான் நீங்க கற்றுத்தரப்படுகிறது. அதுவும் இல்லாம கல்வியில வந்து அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. கல்விக்குள்ள அரசாங்கத்துடைய அதிகாரத்தை செலுத்துவது, இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துறது அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஆழமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினுடைய சிந்தனையிலே வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு கல்வி முறையை இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. ரொம்ப 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 தப்பான விஷயம். இது வந்து கட்டமைக்கிறவர்களுக்கே எதிராக முடியும். இது மனித குலத்துக்கே எதிராக முடியும். என்ன செஞ்சிருக்கணும்? மனிதநேயம் உள்ள கல்வி இல்லாம என்ன ஒரு சுயநலமிக்க ஒரு தன்மையோட ஒரு கல்வியை வந்து உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து மருத்துவ கல்வியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்து இருக்கிறவன் தான் வந்து பிரைவேட் காலேஜ்ல வந்து படிச்சு பெரிய கற்பனை கேட்க முடியாத ஒரு பேரழிவை தந்தது. இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தை நாம் எதிர்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து 18,000 அரசு மருத்துவர்கள் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து மருத்துவ கல்வி கற்று அரசாங்கத்திலே மருத்துவராகக்கூடிய வாய்ப்பை பெற்ற 18,000 அரசு மருத்துவர்கள் இல்லை என்றால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் மிகவும் திணறி போயிடும். அப்ப இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு கொரோனா அப்படின்ற மாதிரியான ஒரு நோய் இந்தியாவை தாக்குமே ஆனால் அப்போது வந்து இது மாதிரியான அரசு மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போது சமூகம் வந்து தாக்கப்பட முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தனக்குத்தானே கொல்லி வச்சுக்கிறது மாதிரியான எல்லா விஷயங்களும் இது எல்லா விதமான நெறிமுறைகளும் மனித நேயம் சார்ந்து ஒட்டுமொத்த மனித குலமும் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தளத்தோடு உருவாக்கப்பட்ட சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து அடிச்சு நொறுக்கப்பட்டது. அமெரிக்காவில் இருப்பதை போல ஒரு குறிப்பிட்ட சில மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டுமே
பயனடையக்கூடிய மாதிரியான சட்டத்திட்டங்களை இவர்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது வந்து இந்த விஷயங்களை வந்து சாதாரண எளிய மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களை எப்படி உணர்ச்சி கொண்டு எழ வைப்பது என்பது கூட புரியவில்லை. அரசியல் கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே இதுக்கு விதிவிலக்கு வந்து அதுல வந்து இந்த கட்சி பரவாயில்ல அந்த கட்சி பரவாயில்லன்ட்டு ஓரளவுக்கு சொல்லலாமே தவிர அது நம்ம மனத்தளவுக்கு திருப்தியா சொல்லலாமே தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த ஆபத்தை உணராமல் இதற்கு எதிரான பெரிய அளவுல எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறார்கள். இந்த தீமைகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போவதற்கு துணை போகிறார்கள் அப்படின்றதுதான் வந்து ஒரு வருத்தமான செய்தி. அப்ப நீங்க வந்து பல வருடங்களாக போராடி ரத்தம் சிந்தி தியாகம் சிந்தி உருவாக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டு அது வந்து முதலாளிகளுக்கு சார்பாக சுரண்டப்படக்கூடிய முதலாளிகளுக்கு ஆதரவாக அந்த சட்ட திட்டங்களை உருவாக்கி தொழிலாளி எப்போது வேணாலும் பாதிக்கப்படக்கூடியவனாக மேலும் பலவீனப்படுத்தக்கூடியவனாக மாற்றி அமைக்கிறார். அதே மாதிரி நீங்க வந்து அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டங்களிலும் எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வந்து எவ்வளவு நிலத்தை வேணாலும் அரசாங்கம் கையகப்படுத்தலாம், யாரையும் எதிர்க்க முடியாது, பஞ்சாயத்து எதிர்க்க முடியாது, மாநில அரசு எதிர்க்க முடியாது, கொடுக்குற நஷ்டங்களை வாங்கிட்டு நீங்க நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள்லாம் வரும்போது இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் இருந்ததை விடவும் பன்மடங்கு ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் சூழலில் இந்த நாடு சிக்கி இருக்கிறது. நம்மை ஆட்சி செய்பவர்கள் நம்மவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் இந்த மக்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் வந்து பட்டவர்த்தனமான மறுக்க முடியாத யதார்த்தமாக இருக்கு. இது வந்து நம்ம அடித்தள மக்கள் வரைக்கும் சகல மக்கள் வரைக்கும் புரிந்து கொள்ளணும். படித்தவர்கள் இது புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அவருக்கு மாதமானா ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா 90% மக்கள் வந்து நாட்டுல மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்றத பத்தி சிந்திக்கிறதுக்கு தயாராக இல்லாதவர்களால் பக்கத்துல இருக்க சக மனிதனுடைய துன்பத்தை பொருட்படுத்தாத மனநிலை கொண்டவர்களாக மாறிவிடுகிறார். இப்ப இந்த கேரக்டர்ல இருந்து இவங்களை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து நமக்கு சக மனிதனை மாற்று கருத்து உள்ளவனையும் கூட நீங்க வந்து பாஜக நண்பர்களையும் இந்துத்துவத்தில் தீவிரத்தன்மை உள்ள நண்பர்களையும் கூட என்ன அந்த வெறித்தனத்திலிருந்து அவர்கள் மாறக்கூடிய அளவுக்கு நாம மிகுந்த பொறுமை எடுத்து அவர்களிடம் உரையாடுவதற்கு தயாராக இருந்தாலும் இந்த நாட்டை இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு அவர்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது. கண்மூடித்தனமாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை சட்டங்களையும் திட்டங்களையும் ஆதரித்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் நியாயப்படுத்தி கொண்டிருப்பவருடைய மனசாட்சியை நாம் எப்போது தொடப்போம்? அவர்களை எதிராக்கி கொண்டு நாம் அந்த மனசாட்சியை தொட முடியும். அவர்களுக்கு இதை எப்படி நாம் புரிய வைக்க போகிறோம், அதற்கு நாம் எந்த அளவுக்கு பொறுமை காட்டப் போகிறோம், எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க போகிறோம் என்பதுதான் சவாலான விஷயம். பாத்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக இந்த பத்திரிகை துறையில இயங்கிக்கிட்டு இருக்கேன். துக்ளக்ல பணியாற்றக்கூடிய காலகட்டத்தில் கூட நான் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 95% மேல நான் என்ன நினைக்கிறேன், நான் இந்த வாரம் இந்த இஷ்யூவை நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி 2 ஆர்டிக்கல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா சார் எனக்கு 4 பேஜ் 5 பேஜ் ஒதுக்கி இஷ்யூவை உங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ள நான் அந்த ஆர்டிக்கல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆர்டிக்கல் கொடுப்பேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அது தேடல்லையே இருக்கும், அது முடியுமா அல்லது முடியாம கூட போகும், அடுத்த வாரம் கூட கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி வேற ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து சமாளிக்க
சூழல் உருவாகும். அதனால வந்து ஏதோ ஒரு நம்மளுடைய ஒரு போக்குல நம்ம தீவிரத்தன்மையில போயிட்டு இருக்கோம். ஆனா கொடுத்தா கமிட்மெண்ட் சொன்னா அவர் கமிட்மெண்டா கொடுத்துருவாரு அப்படின்ட்டு அவங்க பேஜை ஒதுக்கி வைப்பாங்க. மாற்று கருத்தாக இருந்தாலும் கூட அது அந்த கட்டுரையில் உள்ள இருக்கக்கூடிய யதார்த்தங்கள், உண்மைகள், அதுல இருக்கக்கூடிய அந்த மனிதமான அந்த குறை, இதை கருதி சிவா அவர்கள் என்னுடைய கட்டுரைகளை வந்து இதற்கான வேல்யூக்காக நான் இதை போடுறேன். என்கிட்ட இது நீங்க ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட கருத்துள்ளவராக இருந்தாலும் கூட இந்த தன்மைக்காக நான் இந்த கட்டுரைகளை போடுகிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக நான் துக்ளக்கிலே முழு நேர ஊழியனாக இல்லை. நான் என்னுடைய பத்திரிகை உலக அனுபவத்திலே கிட்டத்தட்ட 25 வருட காலம் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் சுதந்திரமான ஒரு பத்திரிகையாளராகத்தான் இருக்கிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது, ஒரு வணிக நோக்கம் இருக்கிறது. இதற்காக அவர்கள் சில உண்மைகளை பலியிட தயாராக இருக்கிறார்கள். சில யதார்த்தங்களை மறைத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். சில உண்மைகளை கண்டுகொள்ளாமல் போக வேண்டிய கொள்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படின் போது நம்ம அப்போ வந்து அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து மக்களுக்காக பேச முடியும், சமூகத்துக்காக பேச முடியும், எந்த துணியில பேச முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து பிரசன்டேஷன் பண்ணிட்டோம். கடைசியாக நான் கடந்த 1.5 வருடமாக தினத்தந்தி பத்திரிகையிலே ரிசர்ச் எடிட்டராக ஆய்வு கட்டுரைகளை தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமாக ஏறத்தாழ ஒரு 100 கட்டுரைகளை நான் அந்த சென்டர் பேஜில் எழுதிட்டேன். பெரும்பாலும் நானே தான் எந்த சப்ஜெக்ட் எடுத்து எழுதலாம் அப்படின்றத நானே யோசிச்சு அதில் வந்து ஈடுபடுத்தி கொண்டு ரிசர்ச் பண்ணி தொடர்ந்து பெரும்பாலும் 90% கட்டுரைகளை அவர்கள் அக்செப்ட் பண்ணி போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நெருக்கடிகள் மிகவும் முற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு எழுத்து எழுதுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு. அப்ப நான் நினைக்கக்கூடிய விஷயத்துல 10ல் 1 பங்கை நான் பகிர்ந்து கொள்வதற்கே கூட போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னா, அப்ப இந்த பத்திரிகை துறையில வந்து நம்ம ஏன் 100 பெருமுதலாளிகளை நடத்தக்கூடிய பத்திரிகைகளை சார்ந்தே நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை பண வசதி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளால சொந்தமா பத்திரிகையை வந்து எடுத்து நடத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது. அந்த ஏக்கம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக வந்து தகர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு இணையதள பத்திரிகையை வந்து அறம் என்ற பேர்ல நான் வந்து இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காந்தியத்தினுடைய இன்றைய பொருத்தப்பாடு ஒவ்வொரு இஷ்யூலையும், அதாவது காந்தி அன்னைக்கு என்ன செஞ்சாரு, காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணும் போது என்ன மாதிரி பண்ணாரு அப்படின்னு பழைய சரித்திரங்களை பேசுவதல்ல நோக்கம். காந்தியத்தை நாம் முழுமையாக உள்வாங்கி இருக்கிறோம். இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சர்ச்சைகள்ல எந்த கண்ணோட்டத்துல எந்த கண்ணோட்டத்துல அதை நம்ம அணுகணும், எப்படி அதை பார்க்கணும், எப்படி அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற தன்மையோட இருக்கணும். வெகுஜன பத்திரிகைகள்ல என்னென்னலாம் வந்து சொல்ல முடியாம மறைக்கப்படுகிறதோ அதையெல்லாம் யதார்த்தமாக இயல்பாக போட்டு மக்கள் மன்றத்துல வந்து உடைக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையோட அறம் என்ற ஒரு இதழை இந்த இதழ் நீங்கள் தினசரி 2லிருந்து ஒரு 4 செய்தி கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டு கொண்டே வரும். நீங்கள் எப்போதும் பார்க்கலாம். உங்களில் யார் வேண்டுமானாலும் இதிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். இது அனைவருக்குமான ஒரு தளமாகத்தான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இது மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்கான ஒரு ஜேர்னலிசம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மத சார்புள்ள
ஒரு அரசாங்கம் வந்து மத்தியில் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சாதி மதத்தினுடைய ஆதிக்கம் அரசியல்ல வந்து வலுவாக ஓங்கி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியானது சாதிய பின்புலத்தோடு தன்னுடைய அரசியல் சக்தியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்தியா முழுக்க தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்துல வந்து நீங்க வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதியை சேர்ந்த உயர் சாதியை சேர்ந்த ஒரு பெரும்பான்மையான ஒரு அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களும் அதே மாதிரி இவங்கதான் இந்த ரெண்டு பெரும்பான்மை சமூகத்தையும் சேர்ந்த ஆட்சியாளர்களால் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் வந்து ஆட்சி செய்யப்பட்டது. அங்க தலித்துகள், இஸ்லாமியர்கள், பிற சாதியை சேர்ந்தவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதினா அந்த அநீதிக்கு வந்து நீதியை தேடி விட முடியாத அளவுக்கு வந்து அங்க வந்து எல்லா அதிகாரங்கள்லையும் அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார். இந்த போக்கு நம்ம எப்படி இது வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு இந்த மாதிரியான ஒரு போக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் முதலமைச்சராக வந்தால் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் வந்து எல்லா இடங்களிலையும் அதிகாரத்தை வந்து செய்ய முடியுன்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து ஒரு அரசாங்கம் வந்து எடுத்துக்கிறது. ஜனநாயக நாடு தானா, மக்களாட்சி தானா? இந்த போக்குகளை வந்து அந்த சாதியில இருக்கவங்களே வந்து விரும்பக்கூடாது. எல்லாரையும் வந்து கசக்கி பிழிஞ்சு எடுத்து அதன் மூலமாக நான் வந்து அதிகாரத்தை சுவைப்பது தேவையற்றது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த சாதியை சேர்ந்தவர்கள் எந்த சாதி அதிகாரத்தில் இருக்கிறதோ அந்த சாதியை சேர்ந்தவர்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து அரசியல் இயக்கத்தை அதனால எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியும் நாம் எதிரியாக மாற்றக்கூடாது. கருத்தியலைத்தான் எதிர்க்க வேண்டும். தனிப்பட்ட மனிதனையோ அந்த இனத்தையோ அந்த சாதியையோ நாம் வந்து எதிர்க்கக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள், எல்லா உயிர்களும் நேசிக்கப்பட வேண்டியது. அந்த கண்ணோட்டத்தோடு நாம் வந்து பிரச்சனைகளை அணுகணும்னா வெறுப்புணர்வு இல்லை. நாம் எதிர்கருத்தாளர்களின் வெறுப்புணர்வு இல்லாமல் வென்றெடுக்க வேண்டியது வந்து ஒரு காலத்தினுடைய கட்டாயம். அந்த வகையில இந்த காந்தியத்தை வந்து நாம் வந்து இந்த நடைமுறை சார்ந்து, இந்த நாட்டினுடைய இன்றைய நடைமுறை சார்ந்து காந்தியத்திலிருந்து இந்த நாடு மிகவும் அந்நியப்பட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த யதார்த்தத்தை உணர்ந்து இன்றைக்கு அதிகமாக காந்தியம் தேவைப்படுகிறது. காந்தியத்தை மிகவும் ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு அந்த காந்திய வழியிலே நாம் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் பார்க்கும்போது சக மனிதனை அரவணைத்து வளர்த்தெடுத்து போவதற்கான ஒரு பக்குவம் என்று இந்த அளவிலே என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தோழர் தோழர் ஹலோ 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 தோழர் சிறப்பான ஒரு உரை. காந்தியத்தினுடைய இன்றைய பொறுப்புப்பாடு அப்படிங்கிறத கடைசியில் கொண்டு வந்து நினைச்சு முடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து கேள்வி நேரம் ஆரம்பிக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நான் துவக்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன். காந்திய சத்தியாகிரக போராட்டமாக இருந்தாலும் சரி, உண்ணா நோன்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, அது பாத யாத்திரையாக இருந்தாலும் சரி, எந்த வகையான காந்திய போராட்டங்களுக்கு
செவி கொடுக்கக்கூடிய அல்லது கவனிக்கக்கூடிய ஆங்கில அரசாங்கம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த காரணத்தினால் அவருடைய போராட்டங்கள் கவனப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. மிக மோசமான அரசாங்கத்தினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேளாண் சட்டமாக இருந்தாலும் சரி, அது கல்வி சட்டமாக இருந்தாலும் சரி, தனியார் மயப்படுத்த அந்த அணுகுமுறையாக இருந்தாலும் மக்கள் விரோத தொடர்ச்சியான சட்டங்களை ஏற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஓரளவுக்கு போராட்டங்கள் பரவலாக நடைபெற்று இருந்தாலும் இந்த அரசாங்கம் அவை எடுத்துக்கொள்வது இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. இந்த சமயத்தில் காந்திய போராட்டங்கள் செல்லுபடியாகுமா, அதனால் பலன் கிடைக்குமா, காந்திய வழி போராட்டங்களுக்கு மாற்றாக எதை கொண்டு வரலாம் என்பது குறித்து நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஹலோ, கேட்கலைங்களா? நீ பேசுறது கேட்கல. ஹெட்ஃபோன் எடுத்து பேசுங்க. நீங்க பேசுறது கேட்கல. ஹெட்ஃபோன் எடுத்துங்க. சார் ஹெட்ஃபோன் எடுத்து பேசுங்க. எப்ப பேசுங்க சார். காந்தி வந்து சுதந்திரத்திற்காக போராடின காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தது. குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் சட்டம் என்பது மக்களுக்குத்தான், அந்த சட்டத்தை நானே கடைபிடிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இது வந்து அந்த காலகட்டத்துல இருந்த சிற்றரசனுடைய மனோபாவம், சமஸ்தானத்தினுடைய அதிபதிகளுடைய மனோபாவம். அதனாலதான் அன்னைக்கு வந்து காந்தி வந்து என்னுடைய போராட்டம் அனைத்துமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரானதுதான், அங்கே பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து மட்டும்தான் காங்கிரஸ் போராடும், எந்த ஒரு சமஸ்தானத்துக்குள்ளும் காங்கிரஸ் கட்சி கிளைகள் இருக்காது, சமஸ்தானத்தை எதிர்த்து நாங்கள் வந்து போராட மாட்டோம், ஏனென்றால் அவர்கள் எந்த குறைந்தபட்ச மனசாட்சியும் இல்லாதவர்கள், சட்டத்திட்டங்களை மதிக்காதவர்கள், அவர்களோடு போராடி பிரயோஜனம் இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வென்றெடுத்து விட்டால் பிற்பாடு சமஸ்தானபதிகளை நாம் சரி கட்டி விடலாம் என்று சொன்னார். ஆனால் என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த சமஸ்தானபதிகளும் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. அதனால காந்தியாலேயே போராட முடியாத, காந்தியே போராடி தோற்று போனார். பல சமஸ்தான அதிபர்களுக்கு அவர் கடிதம் எழுதி எத்தனையோ ரெக்வெஸ்ட் பண்ணி எந்த விதமான முன்னேற்றமும் வந்து நடக்கல. அப்ப இது ஒரு வந்து அதிகாரத்துல வந்து திளைத்து பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு திளைத்த ஒரு பாரம்பரியத்துல வந்தவர்கள் வந்து மக்களுடைய உரிமைகளை லேசில விட்டு தர மாட்டாங்க. அப்ப காந்திய போராட்டம் வந்து இன்னைக்கு வந்து செல்லுபடி ஆகுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. உண்மையிலேயே எனக்கு அந்த பதில் சொல்ல தெரியும். ஏன்னா இந்த இன்றைய சூழலுக்கு ஏத்த மாதிரி காந்தியத்தை வந்து எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றதுக்கான ஒரு நடைமுறை உத்தி கொண்ட ஒரு தலைவர் வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு இல்லை. ஆனால் காந்தியத்தை தவிர நமக்கு வந்து வேற கதிமோட்சமும் இன்னைக்கு இல்லை. காந்தியத்தின் வழியாக வேறு சில அணுகுமுறைகளோட நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் ஒளிவுமுறை இல்லாம பகிரங்கமாக மக்களுக்கு சவால் விடுக்கக்கூடியவருக்கு அல்லது மற்ற இயக்கத்திற்கு, மற்ற கொள்கையாளருக்கு சவால் விடுக்கக்கூடிய அளவுக்கு பகிரங்கமா செய்யறாங்களே, இதுதான் பாசிசத்தின் ஒரு கூறு அப்படின்னு நான் சொல்றேன். உண்மைதான். கட்சிகள் இன்னைக்கு மிக மிக பலவீனமாக இருக்கிறார்கள். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களை மிகவும் பலப்படுத்தி கொண்டார்கள். அதனால வந்து மக்கள் சக்தியை ஒருங்கிணைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இன்னைக்கு நிலவுது.
அதனால அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து சாதிச்சுக்கிட்டே போறாங்க. இறக்கமில்லாத வகையில அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சாதிச்சுக்கிட்டே போறாங்க. கேள்வி வேற கேள்வி? விவோ 1727 அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, விவோ 1727 அந்த செல்ல கனெக்ட் பண்ணுங்க. பேசு. ஹலோ, வணக்கம் தோழா, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது. தோழர் கருணாநிதி தோழா, வணக்கம். வணக்கம் தோழர், சொல்லுங்க தோழர். காந்திய பொருளாதாரம் பத்தி பேசினீங்க தோழா. ஹலோ, காந்தியுடைய ஹலோ சொல்லுங்க தோழர். கேட்கலையே. அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஹலோ கருணாநிதி. ஹலோ, சொல்லுங்க தோழர். கட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? வேற கேள்வி? பெருமாள், சேகரன், வேற கேள்வி? அன்பர் சார் அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க தோழர், நான் அன்பரஸ் பேசுறேன். துக்ளக்ல உங்களுடைய கட்டுரையை ரெகுலரா வாசிச்சிருக்கிறேன். அப்போ ஷோ இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல சுதந்திரம் இருந்தா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு? தொடர்ச்சியா கேள்வி வரும், 2 நான் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து வந்துடும். அதாவது மக்கள் நலன் சார்ந்த பல கட்டுரைகள் எழுதுறதுல எனக்கு சுதந்திரம் இருந்தது, கொடுத்தாரு, மாற்றுக்கிறதுக்கு இடம் இருந்தது அப்படின்ற உண்மை யதார்த்தம் ஒன்று இருந்தாலும், சில விஷயங்கள்ல அவர் வலுவாக உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நான் வந்து பெரிய அளவுல மாற்று கருத்தை அங்க சொல்ல முடியாது, எழுதிட முடியாது. எனக்கான ஒரு லிமிடேஷன் இருந்தது. அந்த லிமிடேஷனை நான் முழுமையாக பயன்படுத்தினேன். சரி தோழர், இப்போ நீங்க பேசுனதுல சுத்தமா ஒரு நம்பிக்கையின்மைங்கிறது தான். அதாவது நீங்க நாட்டு நிலைமை தான் சொல்றீங்க, அது எனக்கு பெரிய நம்பிக்கையின்மையா இருக்கு. உண்மையா எனக்கு கேள்வி கேட்கறது கூட மனசு இல்லாம தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு என்ன இது எத்தனை காலம் இது நீடிக்கும்? இது எப்படி? இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, கேள்வி கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு, அல்லது எப்படி இயங்குறதுன்னே தெரியல. யதார்த்தம் தான். அது ஒரு பெரிய குழப்ப மனநிலையில, ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில என்ன எப்படி நம்ம இதை எதிர்கொள்ள போறோம் புரியாத ஒரு சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நீதித்துறைய கிட்டத்தட்ட விலைக்கே வாங்கின மாதிரி பண்ணிட்டாங்க. 1. 2வது, சட்டங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுறதே கிடையாது, பதிலும் சொல்றது கிடையாது. எதிர்கட்சிகளை ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் கூட கொடுக்காம ரொம்ப ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியில இவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது இறங்கிட்டாங்க. ஸோ இனி ஒரு தேர்தல் ஒழுங்கா நடக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்குது எனக்கு. நீங்க அந்த தேர்தல் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிஜேபி இவிஎம் மிஷினை பத்தி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணுவோம்னு நினைக்கிறேன், என்னுடைய அனுமானம். நீங்க என்ன? இல்ல, இன்னைக்கு இந்த தேர்தல் விஷயமாக நம்ம
உறுதியா சொல்ல முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு கட்சி வருது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. மக்கள் சக்தின்றது ஒண்ணு உண்டு. அதே சமயத்துல பணபலம் அப்படின்றது வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமா அது ஒண்ணு. குறைந்தபட்சம் 10% வாக்கு வங்கியாவது சைட்ல வந்து மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தியாக பணபலம் இருக்கிறது. பணபலம் 100% செல்லுபடி ஆகல. பணபலத்தால மட்டுமே ஒருத்தங்க ஜெயிச்சிட முடியாதுன்றதையும் நம்ம வந்து மறுத்தக்கூடாது. ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பணம் மாறி நிக்குது. பணம் இல்லாம வந்து எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு வந்து தேர்தலை எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த சூழல் வந்து ஜனநாயகத்துல வந்து எளிய மக்களுடைய குரலை வந்து ஒழிப்பதற்கான ஆட்களே இல்லாத ஒரு சூழலை. கண்டிப்பா. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் வந்து அதுல நிறைய தவறுகள் செய்ய முடியும் அப்படின்றத வந்து மீண்டும் மீண்டும் வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கான இதெல்லாம் வந்து பண்ணி காமிச்சாங்க. அப்படியும் கூட வந்து எலக்ட்ரானிக் மிஷின் மூலமா தான் நாங்க வந்து நடத்துவோம் அப்படின்ற இதுல வந்து அரசாங்கம் வந்து பிடிவாதம் காட்டுறாங்க. எப்படி இதை மாற்ற முடியும்னு தெரியல. கண்டிப்பாக எலக்ட்ரானிக் இதை வந்து தவிர்க்கணும். தவிர்த்துட்டு அந்த இந்த முறையில எழுதி போடுற முறையில கொண்டு வரணும். ரொம்ப நன்றி. அடுத்து ஹலோ, பெருமாள். வணக்கம். தோழர் வணக்கம், கேக்குதா? வணக்கம். ஹலோ, கேக்குது. சரி. தோழரின் பேச்சை கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. நிதர்சனமான சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். இப்ப காந்தியின் போராட்ட வடிவம் கூட இப்ப செல்லுபடி ஆகுமா என்கின்ற ஒரு ஐயப்பாடை நீங்க எழுப்புறீங்க. அது உண்மைதான். அதை விட ஒரு கொடூர மனப்பான்மை கொண்டவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் நம்ம தேசம் போயிருக்கு. ஆனா உங்களை போன்ற எழுத்தாளர்கள் பல நேரங்கள்ல உண்மையை எழுதுறீங்க. இப்ப எனக்கு என்ன வருத்தம்னு சொன்னா, நாம் யாரை வளர்த்து விடுவது என்பதில் உங்களை போன்ற படைப்பாளர்கள் கொஞ்சம் கவனமோடு செயல்படலாமோ என்று கூட நான் எண்ணுகிறேன். இப்ப உதாரணமா உங்க பேர்ல துரைமுருகன் பற்றிய ஒரு பதிவு அண்மையில படிச்சேன். அது முகநூல்ல. அது நீங்க தான் பதிவிட்டதா தெரியல. இப்ப இது போன்ற செய்திகள் வருவதற்கு அந்த சக்திகளை தான் ஊக்குவிக்கும். இப்ப எரிகிற கொல்லிக்கட்டையில எது சின்ன கொல்லிக்கட்டையோ அதை எடுத்துதான் தலையை சொரிஞ்சுக்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல பாஜகவை எதிர்ப்பு அணிய கொஞ்சம் நம்ம அந்த விமர்சனங்கள்ல கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கலாமோ என்கின்ற ஒரு கருத்து ஏற்படுது. உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? அது இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அப்படிதான் நான் வந்து ரொம்ப நாளா என்னை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே வந்தேன். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அவங்க எப்படின்னு இருக்காங்கன்னா, அவர்கள் வந்து எப்ப வேண்டுமானாலும் பிஜேபியோட கை கொடுத்து கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு மேல்மட்ட தொடர்போடு தான் இருக்கிறார்கள். சகல விதமான பொருளாதார மற்றும் அரசியல் சலுகைகள் எல்லாத்தையுமே வந்து அவர்கள் வந்து அனுபவித்துக் கொள்ளக்கூடிய அந்த வர்க்கம் இருக்கு. வர்க்கம்ன்றத வந்து அந்த சென்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக திமுக என்ற ஒரு அரசியல் இயக்கம் நீண்ட நெடுங்காலமாக ஆட்சி அதிகாரத்திலே சுவைத்து பழக்கப்பட்ட ஒரு இயக்கம். பல ஆயிரக்கணக்கான கோடிகள் புரளக்கூடிய ஒரு தன்மையோடு அவர்கள் வந்து அரசியலை அணுகக்கூடிய ஒரு தன்மையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து பெரிய அளவுல வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து விடுதலை எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு எந்த சூழல்லையும் அவங்க பிஜேபியோட கை கோர்த்துக் கொள்வதோ அல்லது பிஜேபி கருத்துக்களோடு தங்களை வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கோ, அதாவது திராவிட இயக்க கொள்கையில பேசுவாங்க, உணர்ச்சிகளை ஏற்படுத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய பலம். அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பலம், அதுக்காகத்தான் அவங்க பின்னாடி எல்லாரும் நம்மள மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பேசுறாங்களே அப்படின்றதுக்காகத்தான். ஆனால் அவருடைய
நடைமுறை எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. அதனால நாம வந்து இவங்களை விமர்சிக்கும் போது நீங்க வந்து நாங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து தப்பா போயிடாதீங்க, உங்க அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். நாம வந்து இதை நம்ம மறைச்சுக்கிட்டோம்னா நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துருவாங்க. இந்த எளிய மக்களை சுரண்டுவதற்கான ஆட்கள் தான் அவர்களுமே கூட. இல்லைங்கய்யா, அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப அந்த இடத்த அவங்கள கொஞ்சம் புறந்தள்ளிட்டு வேற இதை விட மோசமான ஆட்கள் இல்ல வருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடப்பாடி மாதிரி ஆட்கள் மறுபடியும் வந்துட்டா இன்னொரு 5 வருஷம் எப்படி கடத்துறது அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடுதான். ஆட்கள் இருப்பதற்கு காரணமே திமுக தான். எடப்பாடியினுடைய எத்தனை மக்கள் விரோத திட்டங்களையும் ஊழல்களையும் மோசடிகளையும் வந்து அம்பலப்படுத்தாம அதுக்கு எதிரான ஒரு விக்ரஸா போராடாம எல்லா திமுக எம்எல்ஏக்களுக்கும் மாசம் மாசம் ஒரு கணிசமான தொகையை இந்த முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கார் என்பது மறுக்க முடியுமா? ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் 234 பேர் மறுக்க முடியுமா? இதுல இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளாமல், தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் எப்படி நமக்கு நல்லாட்சி தந்துவிட போகிறார்கள்? வெளியில எதிர்ப்பை போல காட்டிக்கொண்டு நீங்க வந்து இயல்புல வந்து நீங்க அந்த மாதிரி இல்லாட்டி எப்படி வந்து உங்களை மக்கள் பூரணமா நம்ப முடியும்? கண்ணுக்கு எதிர நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமே. அது நீங்க சொல்ற தகவல் நடந்துகிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை விஷயங்களை வந்து இவங்க சட்டமன்றத்துல பேச மாட்டாங்க, இல்ல பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே மறைச்சிட்டு போக்கு காட்டிட்டு போயிடுறாங்கன்றது எத்தனை விஷயங்கள். திமுக எம்எல்ஏக்களே மனம் புழுங்குவாங்க, இதெல்லாம் பேச முடியாம போகுது, எங்க கொறடா அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, எங்க தலைவர் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இல்லைங்கய்யா, அப்ப இது சிபிஎஸ்சியே வீழ்த்த முடியாட்டி இவங்க இன்னைக்கு ஆட்சியில் தொடர்ந்து இருப்பதற்கு திமுக தான் காரணம். திமுகவுடைய பலகீனம் தான் காரணம். திமுக சோரம் போயிருக்கிறது தான் காரணம். அப்ப இந்த அப்ப என்னதான் நீங்க வந்து சொல்றது, எப்படித்தான் அப்ப இதுல இருந்து மீள்றது? யார் தான் இதுக்கு மாற்று? என்னதான் செய்யலாம்? அது ஒண்ணுமே தெரியல தோழர். இத புரிஞ்சிருக்கிறேன், இந்த யதார்த்தத்தை சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதை ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஒரு சமூக நல ஒரு அந்த பார்வையோடு பார்த்தா நீங்க சொல்ற இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய செய்தி. ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க வேணும்னு காரி பூச மாட்டீங்க, அது எனக்கு நான் உணர்றேன். இருந்தாலும் என் மனதுல பட்டது அது. ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களோட உரையாடுனது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். சரிங்க சரிங்க. நான் வந்து நான் 1000 திட்டினாலும் இன்னைக்கு வந்து அவங்கள விட்டா நமக்கு வழி இல்லைன்ற யதார்த்தத்தையும் உணர்ந்துதான் பேசுறேன். அடுத்தது சேகரன். நான் சேகரன். தோழர் அன்மியூட் பண்ணுங்க. தோழர் சாதகர்களுக்கு வணக்கம். வணக்கம். கேக்குதா? கேக்குது தோழர். வணக்கம் தோழர். நம்ம மிக்க மகிழ்ச்சி. துரைமுருகன் பற்றிய பதிவை பற்றி தோழர் பெரும்பாலும் பேசினாரு. அதுல உங்களுடைய கருத்தை என்னுடைய கருத்தும் அது இன்னொரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். பத்திரிகை எடுத்துக்கிட்டோம்னா ஏறத்தாழ ஒரு விற்பனை சர்ப்ரேஷன் மேல பத்திரிகை எடுத்துக்கிட்டோம்னா கேக்குதா? இல்ல சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. கேக்குதா? சொல்லுங்க. ஹலோ தோழர், கேக்குதா? அது ஏபிசி பிரகாரம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க தோழர். கேக்குதா? கேக்குது தோழர். ரைட்டு. அதாவது தமிழக பத்திரிகைகள் பத்தி பேசுறேன். ஏபிசி பிரகாரம் 5 லட்சம் மேல சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள பத்திரிகை எடுத்து பார்த்தோம்னா தினத்தந்தி, தினகரன், தினமலர் போன்ற இதழ் தினம் சேர்த்துக்குருவோமே. இப்ப இந்த பத்திரிகை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது தினமணியும் தினமலரும் அப்பட்டமா வந்து தெரியுது. ஆளுங்கட்சிக்கு பிஜேபியினுடைய ஆதரவு ஊதுகுழல்னு சொல்றது நல்லா தெரியுது. தினத்தந்தி வந்து அண்மை காலமாக
தொடர்ச்சியா இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள வெங்கையா நாயுடு வந்து ஸ்பான்சர் போட்ட மாதிரி அவரை முன்னிலைப்படுத்தி அந்த பத்திரிகையில வர செய்தி கட்டுரைகள் அதுல நீங்க பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மத்திய அமைச்சர் பேட்டி வந்துடும், வாரத்துக்கு ஒரு முறை மத்திய அமைச்சருடைய கட்டுரை வந்துடும். அவருக்கும் தமிழ் தெரியாது, அவரு கட்டுரையை கரெக்டா போட்டுறாங்க. அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அது வந்து அவனும் அந்த விஷயத்துல இந்த 3-4 பத்திரிகைகள் தினகரன் கூட அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய விளம்பரம் மத்திய விளம்பரம் அதிகம் வந்துட்டு இருக்கு. தினமணிக்கு போகல சர்க்குலேஷன், ஆனா தினகரன் செய்தி இது போயிட்டு இருக்கு விளம்பரம் போகுது. அது தக்கன அவங்களுடைய எழுத்து தயங்கமும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தம் பார்த்தோம்னா தமிழகத்தில் அச்சு ஊடகங்கள் இது ஒரு பக்கம், எலக்ட்ரானிக் மீடியா அதே ஒரு பக்கம், இந்த ரெண்டுமே அவங்க சொன்னதை கேட்டுத்தான் ஆகணும், மீறினா நிக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி அதை எதிர்கொண்டது? ஊடகமே அப்படியே விலைக்கு போன மாதிரி இருக்கு. இப்ப தமிழ் ஹிந்து பத்திரிக்கை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த ஒரு வேகம் அப்படியே யூட்டன். அவ என்ன பண்றாங்கன்னா சென்டர் பேஜ் ஆர்டிகிள்ஸ் மாத்திரம் அப்படி கொஞ்சம் பட்டுப்படாம சமசு ஆசை, அப்புறம் நம்ம காசு வேலாயுதம் போட்டுட்டு நம்மளை கொஞ்சம் அப்படி படம் காமிச்சு முதல் பக்கம் சரி கடைசி பக்கம் சரி பாத்தீங்கன்னா அவனை முன்னிலைப்படுத்துறது. நேற்று ஒரு செய்தி, சீனாவை தெறிக்க விடுகிறது இந்திய ராணுவம், ஒரு தலைப்பு போடுறான். ஒரு 4 கால தலைப்புல பாத்தீங்கன்னா அந்த பத்தி செய்தி வந்து சீனாவை தெறிக்க விடுறாங்க. எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நுட்பமாக ஒவ்வொரு பத்தியிலையும் ஒவ்வொரு எழுத்துலையுமே அவனுடைய பிரச்சாரத்தை தமிழக பத்திரிகை கொண்டு செல்கின்றன. இதை எதிர்கொள்ற அளவுக்கு நம்மகிட்ட ஊடக பலம் இல்லையே அப்படின்னு சொல்ல ஒரு சோமை இருப்ப, அது எப்படி எதிர்கொள்ற தோழர்? உங்களுடைய கருத்து என்ன? என்னை போன்றவர்கள் இப்ப வந்து நான் அறம் அப்படின்ற ஒரு இணையதளத்தை ஆரம்பிச்சு பல யதார்த்தங்களை வெகுஜன பத்திரிகைகள் மறைக்கக்கூடிய இந்த விஷயங்களை தொடர்ந்து வந்து எழுதணும், பிடிவாதமாக தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி 2 அல்லது 4 கட்டுரைகள் வர்ற மாதிரியான ஒரு தளமாக அறம் இணைய இதுல நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னுடைய முழு நேர பணியாக தினசரி என்னை இதுல 12-13 மணி நேரம் படிச்சுட்டு வரோம். ஆமா, இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஒத்த கருத்துள்ளவர்கள், இது மாதிரியான சமூக நலன் சார்ந்த சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூக ஆர்வலர்களை கூட நான் வந்து எழுத வைக்கிறேன். நீங்க வந்து எப்படி வேணாலும் உங்க மொழியில எனக்கு எழுதி அனுப்புங்க, நான் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். காலத்துல இருக்க யதார்த்தங்களை நீங்க எழுதி அனுப்புங்கன்னு கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து மக்களுக்கான ஒரு மீடியாவை வந்து இப்ப நீங்க எப்படி வந்து இந்த ஜூம் மூலமா ஒரு கருத்து பரிமாற்றத்தை கட்டமைத்திருக்கிறீர்களோ அதே நோக்கமாகத்தான் நானும் ஒரு இணைய இதழை ஆரம்பித்திருக்கிறேன். இந்த இணைய இதழ்கள் மாதிரியான சிறு பெரிய இனிமே வந்து இப்ப பெரும் முதலாளிகள் வந்து நமக்கு வந்து சரியான செய்திகளை சொல்வார்கள், அவர்களிடமிருந்து நாம் வந்து சரியான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று நாம் நம்பவே முடியாது. அதற்கான வாய்ப்புன்றது வந்து முற்றிலுமாக முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து உண்மையினுடைய ஒரு சிறு துளிகளை சொல்லி நம்மளை திசை மாற்றிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த கேரக்டரும் கிடையாது, எல்லா தரப்புலையும் அவங்க பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க, எது உண்மையும் தெரியாத அளவுக்கு அவங்க மறைச்சிருவாங்க. அவங்களுக்கு எல்லா தகவல்களும் சகல தகவல்களும் அவர்களை வந்து அடையும். எல்லாம் ஃபில்டர் பண்ணி எந்த அளவுக்கு ஆளும் வர்க்கத்துக்கு கோவப்படாம நம்ம வந்து விஷயத்த சொல்லணுமோ அப்படி சொல்லணும்ன்ற மாதிரி நம்மையில தான் எல்லா பத்திரிகைகளுமே இயங்கிட்டு. அதனால மக்களுக்கான பத்திரிகையை நாமே தான் உருவாக்கி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு நாம் நம்மை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாதிரியாக செயல்படுபவர்களை நீங்களும் ஆதரித்து கை கொடுத்து கைகோர்த்து இணைந்து வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி. முடிச்சுக்கலாங்களா? இன்னொரு கேள்வி கேட்டுருக்காரு டி.எஸ். நடராஜன். வணக்கம் தோழர்களே, வணக்கம். கேக்குதா?
தொடர் அதாவது காந்தியத்தினுடைய இன்றைய தேவை சொன்னா, நம்ம வந்து காந்திய பொருளாதாரம், அவர் வந்து மார்க்ஸ் வந்து மக்களிடம் செல்லினார், காந்தி வந்து கிராமத்தை நோக்கி செல்லினார். அப்போ இப்போ நீங்க இப்ப சமீப கொரோனாவை பத்தி சொல்லும் போது நான் சொல்றேன், இப்ப எல்லா கொரோனா டயத்துல எல்லா மாஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே போச்சு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லா தொழிலும் முடங்கி போச்சு. ஆனா கிராமம் முடங்குச்சா? கிராமம் முடங்கல. பால் வந்துட்டு தான் இருந்தது, பழங்கள் வந்துட்டு தான் இருந்தது, காய்கறி வந்துட்டு தான் இருந்தது, எல்லா விளைபொருட்களும் விவசாயி கொடுத்துட்டு தான் இருந்தான். அதை சரியா கொண்டுதான் சேர்க்க முடியலையே ஒழிய கிராமிய பொருளாதாரமோ கிராமிய எதுவும் சுத்தமா முடங்கவே இல்லை. அப்போ நமக்கு மீண்டும் கிராமத்தினுடைய முக்கியத்துவம், காந்தியத்தினுடைய அந்த கிராம பொருளாதார முக்கியத்துவம் நமக்கு இப்போ உணரப்பட்டது. நல்ல இத வந்து மக்களும் இப்ப கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும் போது இந்த கிராமிய வேலை வாய்ப்பு, கிராமத்தில் உள்ள வேலை வாய்ப்பு, அந்த பொருளாதார மேம்படுத்துறதுக்காக மேற்கொண்டதுக்கு வந்து பெரிய பெரிய நம்ம காங்கிரஸ்காரங்க தான் இல்ல, கம்யூனிஸ்ட்வாதிகள் தான் இல்ல. அதுக்கு சமீபத்துல போன வாரம் நான் வந்து நம்மளாம் எடுத்து செல்லணும், இப்படிப்பட்டவங்களை ஊக்குவிக்கணும்னு சொன்னீங்களே, அந்த ஞாபகம் வருது. சென்ற வாரம் மறைந்த மத்திய முன்னாள் மந்திரி, சோசியலிஸ்ட் கட்சியில அவர் ஆர்ஜேடியில இருந்தவர், ரகுவன்ஸ் பிரசாத் சிங், போன வாரம் கொரோனானால இறந்து போயிட்டார். அவருடைய பங்களிப்பு வந்து நம்ம சரியா இன்னும் புரிஞ்சுக்கல. அத ஒரு சின்ன செய்தியா சொல்ல விரும்புறேன். அவர் வந்து ஐக்கிய முன்னணியில நம்ம தோழர் இந்திரஜித் குப்தாவும் அவரும் தான் ரொம்ப இருந்தாங்க. இந்திரஜித் குப்தா வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் கூட அவர் வந்து தொழிலாளருக்காக அவர் பண்ண சீர்திருத்தங்களும் அவர் செய்த எடுத்து சிதம்பரமே அந்த மீட்டிங்ல வந்து வெளியில போனாரு. என்ன ஹோம் மினிஸ்டரா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? நான்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு. ஆனா இவரு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தொழிலாளர்களுக்கான அநேக சலுகைகள் 40% மெர்ஜர் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ரகுவன்ஸ் பிரசாத் சிங் வந்து அவர் ஒரு பிறப்பால் ராஜபுத்திர மேல்ஜாதி ஆனால் கூட நம்ம தோழர் PSR எப்படி இருந்தாரு, துண்ட இடுப்புல கட்டின துண்ட தலையில கட்டு, செருப்ப காலில் போடு, அடிச்சா திருப்பி அடின்னு வந்தாரு. அதே மாதிரி ரகுவன்ஸ் பிரசாத் சிங் வந்து அவருக்கு வந்து அப்பம் கொடுக்கப்பட்ட முகத்திலையும் முன்னாடி வந்து நல்ல ஏசி அம்பாசிடர் கார் தான் 90s கடைசில எல்லாம். அந்த அவர் மந்திரியா இருந்தாலும் கூட அந்த காரை பயன்படுத்தல. ஒரு பழைய ஓட்ட நான் ஏசி 800 மாருதி ஏசியை தான் எடுத்துட்டு போவாரு. காத்தாட போயிட்டு வெளியில உள்ள விவசாயிகளை பார்த்து பேசுவாரு, தொழிலாளர்களை பார்த்து பேசுவாரு. என்ன ஆச்சு, என்ன தொழில் பண்ற, உனக்கு என்ன வருமானம் கிடைச்சது, எங்க வந்து விற்கிற, எல்லாம் கேட்டு இதை பற்றி அவர் மூளையில உதிச்ச அந்த திட்டம் தான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். அவர் வந்து ரூரல் மந்திரியா இருந்தாரு, அனிமல் ஹஸ்பண்டரியில இருந்தாரு. அவரு கொண்டு வந்தது. அவர் வந்து டாக்டரேட் இன் மேத்தமெட்டிக்ஸ் அவர் இருந்தும் கூட அந்த சமயத்துல இருந்த ஸ்டால்வார்ட் யார், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், அதுக்கு பிறகு மாண்டே சிங் அல்வாலியா, எல்லாரும் எக்கனாமிக்ல வந்து ஸ்டால்வார்ட்ஸ் 2 வரும். அவங்கள்ட்ட இவர் இந்த திட்டத்தை கொண்டு அவங்க முதல்ல ஒத்துக்கிடல, சிரிச்சாங்க. ஆனா இவருடைய அந்த படிப்பறிவும், இவருக்கு கிராமத்தின் பால் உள்ள அக்கறையும், விவசாயிகள் பேரில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் மேல் அக்கறையில அதை அழுத்தி சொல்லி அப்புறம் தான் சோனியா காந்தி அம்மா தலையிட்டு ஆமா விஷயம் இருக்குன்னு கேட்டு இவர் வந்து எவ்வளவு பெரிய ஆளந்தா அந்த ஒரு இன்னும் பேசப்படுது, இன்னும் காங்கிரஸ் கால் பேசப்படுது. இவங்களால இன்னும் பிஜேபி அந்த திட்டத்தை எடுக்க முடியல. அந்த திட்டத்தை மாண்டே சிங் அலுவாலியாவும் மன்மோகன் சிங்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவங்களால ஒண்ணும் இவருடைய பேச்சுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல. ஆணித்தரமாக எடுத்து வச்சு அந்த ஸ்கீமை வெற்றிகரமாக கொண்டு வந்ததுல வந்து இவருக்கு வந்து ஒரு பெரும் பங்கு இருந்தது. ஆகையினாலதான் UPA 1ல மந்திரியா இருந்தாரு. அவர் தான் விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸும் கொண்டு வந்தது அவர்தான் நினைக்கிறேன், அவர்தான் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா UPA 2ல அவரை வந்து சோனியா காந்தி அம்மா வந்து மந்திரி ஆக்கணும்னாங்க. அப்ப வந்து ஆனா RJD வந்து அலையன்ஸ்ல கிடையாது. இருந்தாலும் அவரை கொஞ்சம் விட்டு கொடுங்க, எப்படி மோடி ஒரே நாள்ல மும்பைல இருந்த ஒருத்தரை ரயில்வே மந்திரி ஆக்கி ஒரே நாள்ல மெம்பர் ஆக்கி ரயில்வே மந்திரி ஆக்கினார்ல, சிவசேனால இருந்து ஒருத்தரை. அதே மாதிரி ஆனா சோனியா காந்தி அம்மா கேட்டாங்க, அவரோட திறமையை பார்த்து இந்த திட்டம் காலங்காலமாக பேசப்படும் என்பதை நல்லா உணர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அது வந்து ப்ரூவ் ஆயிட்டு அவரை வந்து UPA 2லயும் மந்திரி ஆகணும்னு கேட்டாங்க. ஆனா அப்போ அலையன்ஸ் பார்ட்டி இல்ல, அதனால விட்டு. அது ஒரு எளிய தகவல், அவருடைய கார்லயே CMPன்னு போட்டிருப்பாரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம். அவர் கார் நாணயசி காரை வந்து எதுக்கு சொல்லுவாருன்னா, ஆட்சியில வந்து படவமும் ஆடம்பரம் அப்படிலாம் தேவையில்லை, என் காரு அதே மாதிரிதான். ஆனா நாங்க
இடதுசாரிகளும் நாங்களும் சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து கழுத்தை பிடிச்சி காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொன்னவர். அப்படிப்பட்ட அவருடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க நம்ம இன்னும் முன்னெடுத்து செல்லணும். அவர் வந்து சோசியலிச கட்சியில் வந்தவர், அவருடைய இதுதான் நமக்கு தெரியல. அதுக்கு சொல்றேன்னா ஏன்னா he was a right person, maybe in the wrong party-யா இருக்கலாம். ராம கன்வின்ஸ் கடைசி வரைக்கும் லாலு பிரசாத் விட்டு கொடுக்கல. போன வாரம் தான் அவரு மறைந்தார். அந்த ஒரு சின்ன அது சொல்ல வரேன். அவர் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து உங்ககிட்ட நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவரை பத்தி நீங்க ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதி கொடுங்க, நம்ம இணைய பத்திரிகையில போடலாம். செய்யலாம் தோழர். நன்றி தோழர், வணக்கம். அடுத்து யாராச்சும் இருக்காங்களா? தோழர் முடிச்சுக்கலாங்களா? அவ்வளவுதான். நன்றி தோழர், நன்றி தோழர். ஒரு அறிவிப்பு அதோட முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைய கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் குறிஞ்சி இணைய கருத்தரங்க இந்த அமைப்பு இந்த 105வது நிகழ்ச்சியாக மதிப்புக்குரிய நண்பர் சாவுதி கண்ணனுடைய அழகான இன்றைய சூழலை காந்தியத்தோடு இணைத்து என்ன செய்ய வேண்டும் என்ற பற்றியான ஒரு சிந்தனை கருத்தரங்கை நடத்தியிருக்கிறார். அவருக்கு குறிஞ்சி இணைய கருத்தரங்கம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் வருகிற சனிக்கிழமை என்று குறிஞ்சியோட இணைய ஆய்வரங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாழ் கலை பண்பாட்டு மையத்தினுடைய ஆய்வரங்கம் நடத்திருக்கிறது. வர சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. அடுத்த புதன்கிழமை வந்து பத்திரிகையாளர் சமர்ஸ் அவர்கள் வந்து மகாத்மா காந்தி, அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் பேச இருக்கிறார். தொடர்ந்து கருத்தர்கள் இந்த குறிஞ்சி இணைய அமைப்பு நடத்தும் என்று சொல்லி இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வழக்கம் போல ஆதரவு வந்து கேட்டு பயன்பெற அன்போடு வேண்டுகிறோம். இத்துடன் நிறைவாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சாவுதி கண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து முடிக்கிறோம். நன்றி.